யுகோஸ்லாவியா ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரியா இருந்திருக்கு. ஆனா 1990ஸ்ல நிறைய கண்ட்ரிஸா பிரிஞ்சு போறாங்க. சர்பியால இருக்க ஒரு ஏரியா தான் கொசோவோ. அங்க இருந்து அல்பானியன்ஸ் தனியா போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சர்பியன் அதிபர் ஸ்லோபேடன் இதை ஒத்துக்கல. இதனால சர்பியன் ஆர்மி கொசோவாவை அட்டாக் பண்றாங்க. அதுல ஆயிரக்கணக்கான இறந்து போறாங்க. வில்லேஜஸை எரிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் நாட்டோ உள்ள வராங்க. அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நாட்டோ அப்படின்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் உலக அமைதிக்காக ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறாங்க. ஒரு 12 கண்ட்ரிஸ் சேர்ந்து உருவாக்குறாங்க. இதோட பர்பஸ் என்னன்னா, 2 கண்ட்ரிஸ்க்கு சண்டை வருது அப்படின்னா எந்த கண்ட்ரிக்கு நியாயம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் இது. இப்ப சர்பியாக்கும் கொசோவாக்கும் நடக்கிற பிரச்சனையில கொசோவாவால ஒன்றும் பண்ண முடியல. அப்பதான் நாட்டோ வந்து சமாதானம் பேசி தோல்வி அடைறாங்க. மார்ச் 24, 1999 அப்போ ஃபர்ஸ்ட் விமான தாக்குதல் நடத்துறாங்க. இந்த அட்டாக் 78 நாள் நீடிக்குது. ஆனா இவங்க மிலிட்டரி பேசஸ், பிரிட்ஜஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அழிச்சது மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல், பேசஞ்சர் ட்ரெயின் கூட அட்டாக் பண்ணிருக்காங்க. ஜூன் 1999 அப்போ ஸ்லோபேடன் சரண்டர் ஆகுறாரு. கொசோவோ தனியா பிரிஞ்சு நாட்டோ போர்சஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சர்பியாக்கும் கொசோவாக்கும் இருக்கிற பகை ஒரு முடிவுக்கு வரவே இல்லை.